மக்களே வணக்கம். என் பேர் கோவா வெங்கடேசன், தனலட்சுமி, திருப்பூரில் இருக்கிறோம். இந்த பயிர் பச்சை பயிரை காமிக்கிறேன், பச்சை பட்டாணி பயிரை காமிக்கிறேன் பார்த்தீங்களா? இது நாங்கள் ஊற வச்சு சாப்பிடக்கூடிய பயிர் ஊற வச்சுருக்கோம். இது எப்படி ஒரு நாள் எல்லா பாருங்கள், இங்கே தரம் பிரித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரே நாளில் இதெல்லாம் ஒரே நாளில் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த பயிர் எல்லாம் ஒரே நாளில் தண்ணியில் போட்டு ஊற வச்சு முளைக்க வச்சு சாப்பிட்றதுக்காக வச்ச பயிர். அந்த பயிர்லேயே பாருங்கள், இது சுத்தமாக முளைக்கலை, தெரியுதுங்களா? சுத்தமாக உழைக்கலை. இது பாருங்கள், லைட்டாக முளை கூறியிருக்கா. இது பாருங்கள், அதை விட கொஞ்சம் அதிகமாக முளைஞ்சிருக்கா. இது பாருங்கள், இது அதை விட கொஞ்சம் அதிகமாக முளைஞ்சிருக்கா. இது பாருங்கள், அதை விட கொஞ்சம் அதிகமாக முளைஞ்சிருக்கா. இதை பாருங்கள், அதை விட கொஞ்சம் அதிகமாக முளைஞ்சிருக்கா. இதை பாருங்கள், அதை விட கொஞ்சம் முளைஞ்சிருக்கு. அதனால் இதில் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு வாழ்க்கை தத்துவம். அதாவது எல்லாத்துக்கும் என்ன தான் சமமாக கொடுத்தாலும் அதுக்கு தேவையானதை தான் அது எடுத்துக்கொள்ளும். தேவையில்லாததை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இது அதுக்குள்ள தேவையானதை அது எடுத்துக்கிட்டதுனால தான் அது அந்த அளவுக்கு உருவாயிருக்கு. அதனால் இதை நான் எனக்கு பச்சையாக ஒரு வேளை சாப்பாட்டுக்காக இதை ஊற வச்சது. அதனால் எல்லோரும் பாருங்கள், இந்த முட்டைக்கோஸ் வச்சுருக்கேன். இங்கே வெண்டிக்காய் 2-3 பத்தை இது வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது இருங்க காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி இதை இப்படி வெண்டைக்காய் 2 வச்சு இதில் வச்சு இப்படி சுருட்டி வச்சு இப்படி பச்சையாக கேட்டுங்களா? அதாவது நம்ம சப்பாத்தியில் நம்ம இது வச்சு இந்த ரோல் சப்பாத்தியில் ஊற்றி சாப்பிடுவாங்களே, அந்த மாதிரி 2 வெண்டைக்காயை வச்சு இந்த மாதிரி இந்த இதை கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதி எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்தும். இது எனக்கு சுகர் 702 பாயிண்ட் இருந்தது. ஆனால் நான் இங்கிருந்து எப்பயும் மாத்திரை வாங்கி சுகர் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து மாத்திரை மருந்து வாங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் மாத்திரை. அந்த மாத்திரையை வாங்கணுன்றதுக்காக தான் நான் அங்கே போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. நானே தான் வண்டி ஓட்டிக்கிட்டு போனேன். அங்கே போய் செக் பண்ணால் 702 பாயிண்ட்டு. ஹாஸ்பிட்டலே அப்படி அருந்து போச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 500 சில்லறை என்ன இருந்திருக்கு, சாப்பிட்ட பிறகு 702 பாயிண்ட் இருந்துச்சு. உடனே ஹாஸ்பிட்டலே அழுந்துட்டாங்க. நீங்கள் எப்படி, யார் கூட வந்தீங்க, எப்படி என்ன ஏதுன்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன்னாக்கா, நான் தாங்க வந்தேன், நானே தாங்க வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அப்புறம் என்ன கேட்டாங்க, என்னங்கய்யா நீங்கள் பாட்டு சிரிச்சின்னு நிற்கிறீங்க, நாங்கள் பயப்படுறோம், நீங்கள் பயப்பட மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சரி விடுமா, என்னம்மா பண்ணுறது, சுகர் ஏறிடுச்சு, நான் பயந்தா மட்டும் என்ன அது போயிட போகுதா, இல்லை அதுக்கு மேற்கொண்டு அதுக்கு என்ன வழிமுறையோ அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்தாங்க, இஎஸ்ஐக்கு. அப்புறம் புழுப்பட்டி பெரிய ஹாஸ்பிட்டல் இஎஸ்ஐக்கு எழுதி அனுப்புனாங்க. அங்கே போய் திரும்ப அவங்க ஒரு செக் பண்ணாங்க. அவங்க செக் பண்ணதுலேயும் அதே சுகர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே இதே பயந்தான் இது பண்ணி அப்புறம் கொண்டு ஐசூரில் வச்சு குறைச்சி 600 குறைச்சி 100 இதில் பாயிண்டில் அனுப்புனாங்க. திரும்பி இப்போ இங்கே அதை நான் இந்த உணவு முறை இதெல்லாம் 15 நாள் சென்று திரும்ப வர சொன்னாங்க. இந்த உணவு முறை நான் பழக்கப்படுத்திக்கிட்டதுனால எனக்கு 15 நாள் சென்று போயிட்டு திரும்ப செக் பண்ணும்போது 137 இருந்துச்சு. திரும்ப சாப்பிட்டு வர சொன்னாங்க. நான் இந்த காய்கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப போய் கொடுத்தேன். அவங்க எடுத்துகிட்டு சாயந்தரம் வர சொன்னாங்க. அப்புறம் சாயந்தரம் பார்த்து போன உடனே எல்லாமே ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த நர்ஸு, ஹாஸ்பிட்டல் டாக்டரு எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அங்கே வேலை செய்கிற அத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, எனக்கு முன்னாடியே இதெல்லாம் ஆலோசனை பண்ணியிருப்பாங்க பொழுது, ஏன் இவருக்கு திரும்பி ஏறலை அப்படின்னு. அப்போ என்ன சாப்பிட்டீங்கன்னு அவரை கூப்பிட்டு கேட்டாங்க. ஏன் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். திரும்ப அதிகமாக இருக்குதா அப்படின்னு கேட்டேன்.
என்னங்கய்யா பயமே இல்லையா உங்களுக்கு அப்படிங்க. இன்னும் பயந்து என்னம்மா பண்ண போகிறோம், வந்துட்டோம். இனி பயப்படுறதுனால உயிர் போகாமல் இருக்க போதா, இல்லை பயப்படுறதுனால இதை பயப்படாமல் இருக்கிறதுனால போகாமல் இருக்க போதா? ரெண்டும் போக தான் போகுது. அது எப்படி இருந்தால் என்ன, அதுக்கு பயந்து என்னம்மா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க 140 இருக்குதுங்க என்னாங்க. அப்போ தான் இதை சொன்னேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதான் 137 சாப்பிட்ட பிறகு 140 3 பாயிண்ட் தான் ஏறி இருந்துச்சு. அப்போ அதனால் என்னென்னங்க என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தா, இந்த காய்கறிகள்லாம் நான் உணவாக சாப்பிட்டுட்ருக்கேம்மா. இந்த காய்கறின்னு தான் இல்லை, பச்சையாக எதெல்லாம் உனக்கு சாப்பிடணும்னு தோணுதோ அது எல்லாமே சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து இதை வச்சுருக்கிறேன். காலிஃப்ளவர் சாப்பிடுவேன், மற்ற இந்த கீரை பாலக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகளும் கொஞ்சம் சாப்பிடுவேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். ஆனால் கண்டிப்பாக வந்து முளைக்கட்டி பயிர் வந்து ஒரு நாளைக்கு 1 பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, இப்படி கம்பு கூட, இது சுண்டல், வெள்ளை சுண்டல், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை வந்து வச்சு சாப்பிட்டுட்ருக்குறேன். அதனால் வந்து இப்போ வந்து எனக்கு உடம்பு வந்து சரியாக இருக்குது. ஆனால் கால் மட்டும்தான் அந்த மரத்து போன அந்த கால் மட்டும்தான் வந்து மரத்து போன மாதிரி இருக்குதோசரம். ஆனால் அது மரத்து போனதுன்றது ஏற்கனவே அது முத்தி போச்சு. அது முத்தி போனதுனால அது வந்து ஆனால் கொஞ்சம் அதில் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் நடக்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி கால் அசைக்கலாம் முடியுது. அதனால் வந்து முன்ன வந்து நான் அசைக்கிற அந்த உணர்வு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதனால் வந்து அதே போல் வந்து இதில் வந்து இந்த மிளகும் பூண்டும், மிளகு கொஞ்சம் போட்டு அந்த அளவுக்கு மிளகும் போட்டு, பூண்டு ஒரு 4 பல் போட்டு, நல்லெண்ணெயில் ஒரு 100 நல்லெண்ணெயில் போட்டு நல்லா காய வச்சு, அந்த பூண்டு நல்லெண்ணெயும் வந்து அப்படியே டப்பாயில் போட்டு வச்சுக்கணும். அது அதிலே ஊறணும். அந்த பூண்டு அந்த மிளகை கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நல்ல தோம்ப எண்ணெய் வைக்கணும். இந்த 5 விரல் 10 விரலையும் கட்டை விரலில் இப்படி வச்சிங்கன்னா, அது ஏன்னு கேட்டால் நம்ம தலைக்கு தான் எண்ணெய் வைக்கிறோம், காலுக்கு வைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம நரம்பு வந்து இந்த கடைசி எண்டு இதுவும் மண்டையும் தான் நம்ம கடைசி எண்டு. மண்டையிலேருந்து கீழே, ஏன்னா கீழே இருந்து தூக்கி கொடுக்குற வலுவு இங்கே தான் இருக்குது ரிட்டன். ஏன்னா கீழே இருக்குது, கீழே இருந்து மேலே ஏறணும். அந்த ஏறுறதுக்கு வந்து அந்த நரம்பு வந்து வறட்சி ஆகிடுது. அந்த வறட்சியினால தான் அந்த மாதிரி வருது. இதெல்லாம் என்னுடைய என் உடம்பை நான் வச்சு சொல்கிறேன். அதே போல் ஆனால் இது வந்து நிறைய பேர் சொல்லியும் இருக்கிறாங்க. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நரம்பு வந்து வறட்சி கொடுக்கறதுனால தான் நரம்பு வழியாக, அதனால் இந்த எண்ணெயெல்லாம் ஏறும்போது நமக்கு வந்து அந்த வழவழப்பு தன்மை கிடைக்கும். அதுக்கு தான் வெண்டைக்காய் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து டெய்லியும் வெண்டைக்காய் 4 எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த வலி, சுகர் எந்த நோயாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். ஆனால் வந்து மருந்தை விட மன தைரியம்தான் மருந்து. அதனால் மன தைரியமே மருந்து. அதனால் பாதி மன தைரியமும் பாதி மருந்து இருந்தால் தான் குணப்படுத்த முடியும். மருந்து மட்டும் குணப்படுத்தினா முடியாது. மனசு துவண்டு போச்சுன்னா மருந்து மட்டும் ஒன்றும் வேலை செய்யாது. அதனாலங்க எல்லோரும் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிங்க. 4 பேர்த்துக்கு உங்களால் முடிஞ்சு தெரிவிங்க. எனக்கு இதனால் வந்து லைக் வரணும், சப்ஸ்கிரைப் வரணுன்றதெல்லாம் எனக்கு இது இல்லை. ஃபாலோவர்ஸ் மட்டும் வந்தால் போதும். ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா 4 பேருக்கு எல்லாம் பயன்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உள்நோக்கம். நன்றி, வணக்கம்.